விஜய் காவேரியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் காவேரி வரவே இல்லை. என்ன இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன், எதுக்காக தான் இப்படி பண்ணுறாலோ தெரியல. ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே படுத்து தூங்குறாரு. தூக்கமே வரல. அப்படியே நைட் ஆகிடுச்சு, அப்பயும் தூக்கமே வரல. என்ன நினச்சிருப்பா காவேரி, எதுவுமே புரியவே இல்லையே. நாம் அங்கே பேசியிருந்த எல்லாத்தையுமே காவேரி ஃபோனில் கேட்டிருப்பாளா, அதனால தான் கோவத்தில் நம்மக்கிட்ட பேச மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே போட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. ஐயோ! வெண்ணிலா விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஏதாவது ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. எப்படியாவது காலைல எழுந்த உடனே காவேரி கிட்ட போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துட்ருக்காரு. இங்கே காவேரி படுத்துட்ருக்காங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. வயித்த அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ கவலைப்படாதன்னா சீக்கிரமாகவே அப்பாவும் நானும் ஒன்றா சேர்ந்துருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயித்த தொட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பெட்ஷீட்டை மூடி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. உடனே அப்படியே சாரதா கேட்குறாங்க, என்னடி ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கியா தூக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஐயோ, அம்மாவுக்கு வேறு கேட்டுடுச்சே, ஏதாவது சொல்ல போகிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி படுத்துட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விஜய் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு காலையில் வந்து அப்படியே பார்க்குறாரு. சுற்றி சுற்றி அப்படியே பார்க்குறாரு. காவேரி எழுந்து அப்படியே வெளியே வராங்க. வந்த உடனே ஏய் இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. பார்த்துட்டு அப்படியே வராங்க. என்ன நேற்றுலேருந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஏய் காவேரி, நீ எனக்கு ஃபோன் பண்ண, ஏதோ சொல்ல வந்த, அதுக்குள்ளே சொல்லலை, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. அதான் வெண்ணிலாக்கு எல்லாமே சரியாயிடுச்சுல அப்படின்னு